சென்னையில் மாலை நேரம் அரோமா ஸ்பா அண்ட் வெல்னஸ் என்ற மசாஜ் சென்டரின் வெளியே மிதமான மழை. சூர்யா தனது காரை நிறுத்தி அம்பரல்லா பிடித்தபடி உள்ளே செல்கிறான். அவன் முதல் தடவையா மசாஜ் சென்டருக்குள் செல்வதால் அவன் முகத்தில் சிறு பதற்றம் ஏற்படுகிறது. ரிசப்ஷனில் ஜோதிகா அழகான 26 வயது பெண் மென்மையான குரலில் வணக்கம் சார், அப்பாயின்ட்மெண்ட் இருக்கா என்று கேட்கிறாள். சூர்யா முகத்தில் நாணம் கலந்த சிரிப்பு. ஆம், ஃபர்ஸ்ட் டைம் தான். ஜோதிகா ஒரு பிங்க் யூனிபார்மில் அழகாக காட்சி அளிக்கிறாள். அவளது குரல், கண்கள், நடை அனைத்தும் சூர்யாவை சற்றே மயக்குகிறது. அவள் சொல்கிறாள், ரிலாக்ஸ் ஆகணும், எல்லாம் நார்மல் தான் சார். அவன் உள்ளே சென்று பார்க்கிறான். மென்மையான மெழுகுவர்த்தி வெளிச்சம், வாசனை, எண்ணெயின் மனம், மெதுவான இன்ஸ்ட்ருமெண்டல் இசை. அவனது மனம் அமைதியாகிறது. அங்கே ஜோதிகா நுழைந்தவுடன் காற்றே மாறியது போல் உணர்கிறான். ஜோதிகா சொல்கிறாள், சார் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு போல, ஷோல்டர்ஸ் டென்ஷனா இருக்கே. சூர்யா சிரித்து, ஆம், வேலை பிரஷர் தான். அவள் மெதுவாக அவரது தோள்களில் மசாஜ் செய்ய தொடங்குகிறாள். ஒரு நிமிட அமைதி, ஒரு துடிப்பு. அந்த தொடுதல் அவனுக்கு சாதாரணம் இல்லை. அவளது விரல்கள் அவன் தோளின் மேல் சற்றே நீளமாக தொடும் போதெல்லாம் அவனது மனம் குழம்புகிறது. அவள் சொல்கிறாள், மூச்சை நிதானமா விடுங்க சார். அவன் சொல்கிறான், அதுதான் முடியல. ஜோதிகா மசாஜ் முடிந்த பின் அவன் எழுந்து கண்ணாடியில் தன்னை பார்த்து சிரிக்கிறான். பல மாதங்களுக்குப் பிறகு மனம் சாந்தமாக இருக்கிறது. ஜோதிகா அவனுக்கு வாரம் டபுள் கொடுத்து, இப்ப நல்லா ஃபீல் ஆகுதா சூர்யா, உங்க கைகள் தான் மேஜிக் போல இருக்கு. அந்த வாரம் முடிந்த பின் சூர்யா மீண்டும் வருகிறான். ஜோதிகா ஆச்சரியமாக, மீண்டும் வந்துட்டீங்க, அவன் நேரம் கிடைச்சா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் என்றேன். அவள் சிரிக்கிறாள். அந்த சிரிப்பில் ஒரு இழுத்தல். மெல்ல மெல்ல அவர்களின் உரையாடல் நட்பாக மாறுகிறது. சூர்யா அவளுக்கு காபி வாங்கி கொடுக்கிறார். ஜோதிகா கூறுகிறாள், நான் மசாஜ் தெரபிஸ்டா இருந்தாலும் என் மனசும் சோர்வா இருக்கும் சில நேரம். சூர்யா அமைதியாக கேட்கிறான். மழை பெய்யும் இரவு, மசாஜ் சென்டர் மூடப்பட்ட நேரம். சூர்யா காரில் காத்திருக்கிறான். நான் உன்னை வீட்டில விட்டுடுறேன் என்கிறான். அந்த சின்ன காட்சி இருவரின் வாழ்க்கையை மாற்றும் தொடக்கம். ஜோதிகா காரில் அமைதியாக உட்கார்கிறாள். மழைத்துளிகள் கண்ணாடியில் வழிகின்றன. சூர்யா ரேடியோவை மெதுவாக ஆன் செய்கிறான். மென்மையான மெலடி. அந்த இசையின் நடுவே ஒரு வார்த்தை கூட இல்லாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். நிசப்தம் காதலாக மாறுகிறது. ஜோதிகா வீட்டு வாசலில் இறங்கும்போது, அவன் காலை வரணுமா என்று சிரித்தபடி கேட்கிறான். அவள் மெதுவாக, வருங்க, ஆனா அப்பாயின்ட்மெண்ட் எடுத்தாதான் என்று கிண்டல் செய்கிறாள். அந்த சிரிப்பில் ஒரு அழைப்பு மறைந்தது. மறுநாள் காலை ஜோதிகா மசாஜ் ரூமில் தீபம் ஏற்றுகிறாள். சூர்யா கதவை திறந்து உள்ளே வரும் சத்தத்தை கேட்டவுடன் அவளது இதயம் துடிக்கிறது. இன்று ஏதோ வேற மாதிரி உணர்வு. அவன் சொல்கிறான், இன்றைக்கு நான் டென்ஷன் இல்ல, ஆனா உன்னோட குரல் கேட்கணும். அவள் சிரிக்கிறாள். நான் பேசணும், நீ சாந்தமா கேட்கணும். அந்த நிமிடம் அவர்களுக்குள் ஒரு புதிய நெருக்கம் உருவாகிறது. மசாஜ் தொடங்கும் போதும் அந்த தொடுதல் பழக்கமாய் மாறிவிட்டது. இப்போது அது மரியாதையையும் மீறாமல், ஆனால் மனதின் எல்லைகளை தொட்டுச் செல்கிறது. ஜோதிகா கண்கள் சில நிமிடங்களுக்கு அவனை பார்த்து நிலை கொள்கின்றன. சூர்யா கண்களில் ஒரு பதில். மழை, வாசனை, எண்ணெய், மெழுகுவர்த்தி, ஜோதிகாவின் சுவாசம் எல்லாமும் ஒரே தாளில் ஒலிக்கிறது. சூர்யா மெதுவாக சொல்கிறான், உன்னால்தான் எனக்கு அமைதி. அவள் மெதுவாக நெடுந்தியர்ந்து, எனக்கும் நீ வந்தாதான் அந்த அமைதி கிடைக்குது. அந்த வாரம் இருவரும் பேசிக்கொள்ளும் நேரம் நீள்கிறது. மசாஜ் முடிந்த பின் சூர்யா காபி தருகிறான். அவள் கையில் அந்த கப்பை எடுத்தபோது அவன் விரல்கள் அவளது விரல்களை தொட்டுச் செல்கின்றன. ஒரு சில வினாடிகள் அந்த தொடுதல் இருவரின் இதயத்தையும் நிறுத்துகிறது. ஜோதிகா வீட்டுக்குள் கண்ணாடி முன் நிற்கிறாள். சூர்யா அவளது வாழ்க்கையில் வந்ததிலிருந்து அவள் மாறிவிட்டாள். முன்பு தொழிலாக இருந்தது.
இப்போது அது ஒரு பந்தமாகிவிட்டது. ஒரு நாள் சூர்யா அவளை வெளியே அழைக்கிறான். நீ வேலை முடிஞ்சதும் வருவியா? கடற்கரைக்கு போலாம். ஜோதிகா தயக்கமானா அவன் குரலில் ஒரு நம்பிக்கை. அவள் சம்மதிக்கிறாள். மாலை நேரம் மரீனா கடற்கரை. காற்று அலைகள் நிசப்தம். சூர்யா ஜோதிகாவிடம் இங்கே சத்தம் இல்லாததால்தான் பிடிக்கும். உன்னோட சுவாசம் கூட கேட்கலாம் போல இருக்கு. அவள் மெதுவாக திரும்பி அவனை நோக்கி சிரிக்கிறாள். காதல் அங்கே துளிர்கிறது. சூரியாஸ்தமனத்தின் வெளிச்சத்தில் அவள் முகம் மென்மையாக ஒளிர்கிறது. அவன் கையை நீட்டுகிறான். அவள் தயக்கத்துடன் பிடிக்கிறாள். அந்த கையில் ஒரே நிமிடத்தில் 100 உணர்வுகள் கலந்து விடுகின்றன. கடற்கரை நாற்காலியில் இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவளது தலைமுடி காற்றில் பறக்கிறது. சூர்யா அதனை மெதுவாக பின்னே தள்ளுகிறான். அவள் கண்களை மூடுகிறாள். அந்த தொடுதலில் ஒரு நிம்மதி, ஒரு கிளர்ச்சி. அந்த நாளுக்குப் பின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசத் தொடங்குகிறார்கள். சூர்யா அவளை வீட்டுக்கே வந்து பார்க்கிறான். அவள் சொல்கிறாள், என் உலகத்துக்குள் வராதே என்று நினைத்தேன். ஆனால் நீ வந்த பிறகு வெளியே போக முடியல. சூர்யா சிரித்து, நானும் வெளியே போக மாட்டேன். ஓரிரவு மின்சாரம் போகிறது. மசாஜ் ரூம் முழுக்க இருள். மெழுகுவர்த்தி ஒளி மட்டுமே. ஜோதிகா மெதுவாக சொல்கிறாள், அதிர்ச்சியா இருக்கா? சூர்யா இல்ல. இதுவே உண்மையான அமைதி போல. இருவரும் அருகில் நிற்கிறார்கள். அந்த தூரம் நொடிகளில் குறைகிறது. அவளது முகம் மெழுகுவர்த்தி ஒளியில் மென்மையாய் தெரிகிறது. அவள் கண்களில் ஒரு கேள்வி, அவளது பார்வையில் ஒரு பதில். அந்த இரவு இருவரின் வாழ்க்கையையும் மாற்றிவிடுகிறது. அந்த இரவு பிறகு ஜோதிகா மற்றும் சூர்யா இடையேயான உறவு மாறிவிட்டது. முன்பு தொழில்முறை வரம்புகள் இருந்தது. இப்போது மனவரம்புகள் மட்டுமே. அவள் சூர்யாவை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. சூர்யா அலுவலகத்திலும் சோர்வாக இருக்கிறான். மனதில் ஜோதிகாவின் முகம், அவளது சுவாசம், அந்த தொடுதல் அனைத்தும் அவனை கலங்க வைக்கிறது. அவன் அவளிடம் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். நான் இப்போதெல்லாம் அமைதியாக இருக்க முடியல. ஜோதிகா அந்த மெசேஜ் பார்த்து அமைதியாக சிரிக்கிறாள். அமைதி எங்கே போயிருக்கு என்று அவள் பதில் அனுப்புகிறாள். அந்த சின்ன உரையாடல் இருவரையும் மீண்டும் ஒன்றாக இழுக்கிறது. அடுத்த நாள் இரவு ஜோதிகா வீட்டில் தனியாக இருக்கிறாள். மழை பெய்கிறது. கதவின் சத்தம். சூர்யா அவன் நனைந்தபடி உள்ளே நுழைகிறான். மழை நிறுத்தும் வரை இருக்கட்டுமா? அவள் தலை அசைக்கிறாள். வெளியே இடியுடன் மழை கொட்டுகிறது. உள்ளே அமைதியான குளிர். சூர்யா ஜோதிகாவை நோக்கி, நான் உன்னோடு அருகில் இருந்தால் எல்லாம் அமைதியாகிவிடுது. அவள் மெதுவாக, நீ இல்லாத போதுதான் எனக்கு அசந்த நிலை. மின்சாரம் மீண்டும் போகிறது. மெழுகுவர்த்தி ஒளியில் அவள் முகம் மென்மையாக ஒளிர்கிறது. அவள் சிரிப்பு சூர்யாவை நெருக்கமாக இழுக்கிறது. அவள் நெருங்குகிறாள். கண்கள் சொல்ல முடியாததை சொல்லிவிடுகின்றன. அந்த இரவு அவர்களின் உறவு இன்னும் ஆழமான ஒன்றாக மாறுகிறது. பார்வைகள், உணர்வுகள், நெருக்கம், வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பந்தம். அது உடல் அல்ல, அது இரு மனங்களின் சேர்க்கை. அடுத்த நாள் காலை ஜோதிகா கண்ணாடி முன் நிற்கிறாள். முகத்தில் கலந்த சிரிப்பு மற்றும் பயம். நான் சரியா செய்தேனா என்ற கேள்வி மனதில். சூர்யா அவளது கையை பிடித்து சொல்கிறான், நீயே சரி. நாம இருவரும் இதிலே முழுமை. ஆனால் வெளி உலகம் அவர்களை பிரிக்க முயல்கிறது. மசாஜ் சென்டரில் மற்றவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஜோதிகா மனம் குழம்புகிறாள். சூர்யா சொல்கிறான், அவர்களைப் பற்றி நினைக்காதே, நம்மை நினை. அவள் சொல்கிறாள், இந்த காதல் என் வேலையையும் என் வாழ்க்கையையும் மாற்றும். அவன் மாற்றட்டும், ஆனால் நான் போக மாட்டேன். அந்த நிமிடம் அவள் கண்களில் கண்ணீர், ஆனால் உள்ளத்தில் அமைதி. சூர்யா அவளை வெளியில் அழைத்துச் செல்கிறான். மலைப்பாதை. ரிசார்ட். பனிமூடிய காலையிலே இருவரும் கைப்பிடித்து நடைபெயர்ச்சி. அங்கே அவர்களின் காதல் புதிதாக பிறக்கிறது. ஜோதிகா சொல்கிறாள், இந்த நிமிஷம் நின்றுவிட்டால் நன்றாக இருக்கும். சூர்யா, நான் நின்றுவிட முடியாது. ஆனா உன்னோட ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வாழ்நாள்.
அந்த மலைக்குளிரில் அவளது கைகள் சூர்யாவின் தோளில் அவன் அவளது தலைமுடியில் கையை வைக்கிறான். இருவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அந்த நொடிகள் நித்தியமாய் மாறுகின்றன. திரும்பி வந்ததும் வாழ்க்கை சீராக ஓடுகிறது. ஆனால் ஜோதிகாவின் உள்ளத்தில் ஒரு பயம். இது முடிவடையுமா? சூர்யா அவளை நம்ப வைக்கிறான். நம்ம காதல் எந்த சோதனையையும் தாண்டும். மசாஜ் சென்டர் மேலாளர் அவர்களை கவனிக்கிறார். ஜோதிகா பணிநீக்கம் செய்யப்படுகிறாள். அவள் உடைந்து விடுகிறாள். சூர்யா அவளை தாங்குகிறான். வேலை போயிருக்கு, ஆனா நீ என் வாழ்க்கையில் இருக்கிறாய். சூர்யா அவளுக்காக ஒரு புதிய ஜியோட்டி வெல்னஸ் தொடங்குகிறான். அவள் அதிர்ச்சி அடைகிறாள். இது எல்லாம் எனக்கா? ஆம், உனக்கு. உன் கனவுக்காக. அவர்களின் கனவுகள் ஒன்று சேர்கின்றன. இப்போது அவர்கள் தொழிலும் காதலும் ஒன்றாகி விடுகிறது. அவர்கள் இணைந்து சேவை செய்யும் ஒவ்வொரு நபரும் அந்த மசாஜ் ரூமில் உள்ள பாசத்தை உணர்கிறார்கள். ஒருநாள் வாடிக்கையாளர் சொல்கிறார், உங்க கைகளில் எப்போதும் ஒரு வெப்பம் இருக்குது மேடம். ஜோதிகா சிரிக்கிறாள். அது என்னோடதல்ல, என் மனசு நிம்மதி அடைந்ததால்தான். சூர்யா அவளை பார்க்கிறான். நீ சிரிக்கும் போதுதான் என் வாழ்க்கை உயிரோடு இருக்கு. அவள் பதிலாக, நீ பார்க்காத நாள்தான் எனக்கு மரணம். அவர்களின் உறவு சமூக ரீதியாக வெளியில் வரும். சிலர் எதிர்க்கிறார்கள், சிலர் ஆதரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவரின் கையை விடவில்லை. ஒரு நாள் சூர்யா காரில் அவளை அழைத்துச் செல்கிறான். இன்று உனக்கு ஒரு பரிசு. அவன் காட்டுகிறான். ஒரு சிறிய வீடு கடற்கரைக்கு அருகே. இது நமக்காக. அந்த வீட்டு கதவின் முன் இருவரும் நிற்கிறார்கள். சூர்யாஸ்தமனத்தின் வெளிச்சத்தில் அவர்களின் நிழல்கள் ஒன்றாக இணைகின்றன. அந்த நிழல் அவர்களின் காதல், அந்த வீடு அவர்களின் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். மெல்லிய சிரிப்பு, தேநீர் வாசனை, இசை, நெருக்கம் அனைத்தும் காதலாகிவிடுகிறது. ஜோதிகா சொல்கிறாள், இந்த அமைதி எனக்கு புதிது. சூர்யா, இந்த அமைதிதான் நம்ம வாழ்க்கை. இருவரும் கடற்கரையில் கைப்பிடித்து நடக்கிறார்கள். காற்று மெதுவாக வீசுகிறது. அந்த காற்றில் அவர்களின் இதய துடிப்புகள் கலக்கின்றன. அவர்கள் இணைந்து புதிய கிளினிக் தொடங்குகிறார்கள். ஜோதிகா பெண்களுக்கு மனநலம், அமைதி கற்றுக் கொடுக்கும் இடம் நடத்துகிறாள். சூர்யா அவளுக்கு ஆதரவாக நிற்கிறான். அவர்கள் இருவரின் பெயர் ஆரோமா ஆப் லவ் என்ற மாத இதழில் வருகிறார்கள். வாழ்க்கை முழுமையாக மாறுகிறது. ஒரு நாள் ஜோதிகா அவனை நோக்கி, முன்பு மசாஜ் சென்டரில் சந்தித்த அந்த நாள்தான் என் வாழ்நாள் ஆரம்பம். அவன் சிரித்து, அது விதிதான், நம்மை ஒன்றாக்கிய மெழுகுவர்த்தி ஒளி. அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். மெதுவான இசை, சிறிய கூட்டம், அமைதியான விழா. அவள் மாலையை அவன் கழுத்தில் இடும்போது அந்த நிமிடம் அவர்களின் உலகம் நிற்கிறது. திருமணத்துக்குப் பிறகு முதல் காலை ஜோதிகா அவனை பார்த்து சிரிக்கிறாள். இப்போ எனக்கு ஒவ்வொரு காலம் நீங்கதான் சூரியன். அவன் நீ இல்லாம சூரியன் கூட ஒளிவிட மாட்டான். அவர்கள் புதிதாக திறந்த ஆரோமா பிளஸ் ஹோம் ஸ்பா மிகப்பெரிய வெற்றியை அடைகிறது. அவர்கள் இணைந்து பலருக்கு அமைதி, நிம்மதி கொடுக்கிறார்கள். தாங்களும் அதிலேயே வாழ்கிறார்கள். மாலை நேரம் கடற்கரை. சூர்யா ஜோதிகாவிடம் சொல்கிறான், நம்ம காதல் ஒரு மசாஜ் மாதிரிதான். மெதுவாக ஆரம்பிச்சு மனதை தளரச் செய்து உயிரை முழுமையாக்குது. அவள் சிரித்தபடி தலை அசைக்கிறாள். அந்த அலை ஓசை, சூர்யாஸ்தமனம், அவர்களின் இதய துடிப்பு அனைத்தும் ஒன்றாக கலக்கின்றன. மென்மையின் தொடுதல் முடிவடைகிறது. கதையின் மைய கருத்து, ஜோதிகா ஒரு சாதாரண மசாஜ் தெரபிஸ்ட். அவளது வாழ்க்கை ஒழுங்காக ஆனால் உணர்ச்சியற்றது. சூர்யா ஒரு வெற்றி பெற்ற ஆனால் மனாமேதி இழந்த மனிதன். இருவரும் தொழில் நிலையிலே சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பு ஒரு சாதாரண சேவை அல்ல, உணர்வுகளின் சங்கமம். ஒரு தொடுதல் என்ற சாதாரண செயலே இருவரின் மனதையும் இணைக்கும் கயிறாக மாறுகிறது. அந்த காதல் சமூகம், வேலை, பயம் எல்லாவற்றையும் தாண்டி செல்லும் ஒரு மன பயணமாகிறது.